ஊடக நண்பர்களையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் மிக இனிய நாள். கலையுலகத்தில் எவ்வளவோ கலைஞர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருந்தாலும், சாதனை பண்ணி கொண்டிருந்தாலும், அதில் ஒரு மைல்கல்லாக நம்மளுடைய உடன்பிறவா சகோதரர், நண்பர், தொடர்ந்து இன்றைக்கு கலையுலகில் மிகப்பெரிய ஜாம்பவான்களால் விளங்கி கொண்டிருக்கின்ற பல நடிகர்களுக்கும் பல இசையமைப்பாளர்களுக்கும் உற்ற நண்பராக, அவருடைய பர்சனல் மேனேஜராக, பிஆர்ஓவாக இருந்து பட தயாரிப்பாளராக உயர்ந்து கிட்டத்தட்ட 125 படங்களை வெளியிட காரணமாக இருந்த திரு PT செல்வகுமார் அவர்களுக்கு இன்றைக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நாம் அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் முதல்ல கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய பேர் சினிமாவில் பல்துறை வித்தகராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையின் மூலமே நாம் மேன்மை அடைய முடியுன்ற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உடைத்து அந்த துறையை ஒரு மைல்கல்லாக வைத்து கொண்டு அதை சார்ந்திருந்த மற்ற துறையிலும் கால் பதித்து வென்றெடுக்கிறது சினிமாவில் மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மிக இயல்பாக, மிக சுலபமாக எல்லோரும் விரும்பும் வண்ணம் செய்து ஒரு சாதனை புரிந்திருக்கிறார். அதற்கு தான் நான் முன்னாடி சொன்னேன், ஒரு பத்திரிகையாளராக, ஏன்னா நானும் ஒரு ஊடகவியலாளர் தான், இங்கேயும் நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கீங்க. ஒரு பத்திரிகையாளராக பேசும் படத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து, அதற்கப்புறம் விஜய் அவர்களுடைய பர்சனல் மேனேஜராகவும் பிஆர்ஓவும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி, அதற்கப்புறம் ரவிக்குமார் சாரு, இன்றைக்கு இருந்த ஹரிஷ் கல்யாண், விஜய் சேதுபதி சாரு, ரவிக்குமார் சாரு, சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் தொட்ட இடங்கள் எல்லாம் பொன்னாகும் அப்படின்னு தான் உண்மை. ஏன்னா அவர் பிஆர்ஓவா ஒர்க் பண்ணி அவர் வெளியிட்டு கொடுத்த படங்கள் 1, 2 இல்லை, 125 படங்கள். அது பெரிய ஒரு இமாலய சாதனை. அந்த சாதனைக்கு தான் இன்றைக்கு பாராட்டுவதற்காக பல திரைப்பட கலைஞர்கள் நம்மளுடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். நண்பர், சிறந்த பண்பாளர்ன்றதை தாண்டி என்னுடைய குருநாதர் அவர். என் குருநாதருக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த வெங்கடேஷ் இந்த மேடையில் எப்படி பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு மூல காரணம் அவர் தான். அவர் தான் நம்ம முதல்ல மேடையில் ஏற்றி நீ பேச முடியும், நீ பேச ஆரம்பின்னு சொன்னார். எதுக்கு இதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, அவருடைய கைகள் மோதிர கைகள். அந்த கைகளில் கொட்டுப்பட்டவர்களெல்லாம் இன்றைக்கு சினிமாவில் மிகப்பெரிய இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவருடைய மோதிர கையில் குட்டுப்பட்டவன் நான் என்பது சொல்வதில் மிக பெருமை அடைகிறேன். அவருக்கு இந்த டாக்டர் பட்டம் மிக மிக தாமதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு டாக்டர் பட்டம்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சாதாரண ஆள்லாம் இங்கே டாக்டர் பட்டம் வராங்க. நான் கூட ஒரு வாட்டி அண்ணங்கிட்ட சொன்னேன், யாரோ வாங்குறாங்க, நீங்கள் ஏன்னா வாங்க மாட்டேன்ட்டீங்க அப்படின்றப்ப அவர்கிட்ட என்ன சொன்னார்னா, நாம் ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்தோம், சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், சமுதாயத்தில் நம்மளால் 4 பேர் பயனடைகிறார்கள், சமுதாயத்தில் என்னாலான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன், இதை பார்த்து என் சமுதாய பணியை பார்த்து நான் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற அந்த பாங்கினை பார்த்து யாருன்னா ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா அன்னைக்கு நான் வாங்குறேன் முனைவர் பட்டனாரு. இன்னைக்கு பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாரு. பெரிய கைத்தட்டல் கொடுக்குறீங்க. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளலார் மலரடி வாழ்க வாழ்க, அருள் பெரும் ஜோதி ஆண்டவர் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் இனிமையான இந்த மாலை பொழுதில் அமர்ந்திருக்கின்ற திரைப்பட உலகத்தின் சிகரங்களாக இருக்கின்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து, அற்புதமாக நற்செய்திகளை மக்களுக்கு வழங்குகின்ற பத்திரிகையாளர்களை வணங்கி, இங்கு அமர்ந்திருக்கின்ற திரையுலகத்தினுடைய சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, இது அற்புதமான ஒரு பொன்னாள், நன்னாள். வெற்றி மீது வெற்றி என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்பார் ஒரு கவி. உலகத்தில் தனக்குன்னு வாழுகின்ற காலகட்டத்தில், இந்த கலியுகத்தில் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து கொண்டு இருப்பவர் உங்களில் ஒருத்தன திரைப்பட உலகில் ஒருத்தனாக இருக்கின்ற ஐயா PT செல்வகுமார் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்கி, அடியன் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம்.
ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், கலப்பு மக்கள் இயக்கம்னா கொடி பறக்கும், அதர்றோம். கன்னியாகுமரி மாவட்டம் என்ன செய்யும்? சும்மா அதர்றோம். கல்வித்துறையில் தமிழக அரசு சார்பாக கல்வி சேவைக்காக அவர்களுக்கு நமது தமிழ்நாடு அரசு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் திருக்கரங்களால் கல்விக்காகவே விருது வாங்கினவர். கைத்தட்டலாம்ல? உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்கள் எங்களை எல்லாரையும் நடிக்க வைப்பவர்கள், உங்களெல்லாம் கைத்தறி சொல்கிறேன். சாரி, மன்னிச்சிடுங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த திசை திரும்பினாலும், எல்லா அரசு பள்ளிக்கூடங்களிலும் ஒரு கலையரங்கமோ இல்லை ஒரு பள்ளியோட வகுப்பை பார்த்தா அங்கு இதை கட்டி கொடுத்தவர் பிடி செல்வகுமார் என்ற முத்திரை பதிக்கப்பட்டிருக்கும். என்னன்ப எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு என்று வள்ளுவர் சொல்வார். ஒரு அற்புதமான மனிதர். திடீர்னு சொல்லுவார், சாமி அடுத்த வாரம் எத்தனாம் தேதி நம்ம அந்த பள்ளிக்கூடத்தில் கட்டிடம் திறக்கின்றோம், ஆகையால் கட்டிட திறப்புக்கு வாருங்கள் பாரு. ஏன்னா ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு கட்டிடத்தில் ஒரு கட்டடம் திறக்கணும்னா ஒன்லி பெர்மிஷன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட கல்வி அதிகாரி இதெல்லாம் வாங்கணும். ஆனால் அவருக்கு எப்படி கிடைக்குன்னு தெரியல. நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாம் என்று சொன்னது போல் அவர்கள் மாதத்துக்கு ஒரு, இல்லைன்னா 10 ஆண்டுக்கு ஒரு, 5 ஆண்டுக்கு ஒரு, 2 ஆண்டுக்கு ஒரு கூட ஒரு பள்ளிக்கூடத்தை திறப்பாங்க. ஆனால் நமது பிடி செல்வகுமார் ஐயா அவர்கள் மாதத்துக்கு குறைந்தது 2வது அரசு வகுப்பு கட்டிடங்களோ இல்லைன்னா கலையரங்கமோ கட்டி கொடுத்து திறந்து வைப்பார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழ்வும் கல்விக்காக வாழும் காமராஜர் என்று அவரை அழைப்பார்கள். இன்று அவர்கள் திரையுலகில் 125 படங்களுக்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்து வான்புகள் போற்றுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு இன்னைக்கு குளோபல் யூனிவர்சிட்டி சார்பாக பிடி செல்வகுமார் ஐயா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நல்ல மனிதர். திரையுலகத்தில் நல்ல குணம் இருந்தால் தான் இத்தனை டைரக்டர்ல வந்து இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு டாக்டர் பட்டம் வாயான்னு வருவாங்களா? இருக்கிற எல்லாமே முத்திரை பதிச்ச அக்மார் முத்திரை பதித்த திரையுலகத்தினுடைய நட்சத்திரங்கள். அப்படிப்பட்ட நல்ல குணம் யாருக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அவரை மாதிரி உழைக்க முடியாதுங்க, கண்டிப்பாக கஷ்டமாக உழைக்க முடியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தனி அங்கீகாரம் கலப்பை மக்கள் இயக்கம். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் தோறும் தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கல் தோறும் சமத்துவ பொங்கல் என்ற ஒரு பொங்கலை அவர்கள் அற்புதமாக கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் பொங்கல் பானையை வைத்து பொங்கல் போட்டு ராசஸ்தா காடுங்கிற கடப்புறத்தில் வைத்து சிறப்பாக நடத்தி கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அப்படிப்பட்ட மனிதர் உழைப்பில், திரையுலகில் உழைப்பில் நமது புரட்சி தளபதியாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற விஜய் அவர்களிடம் 25 ஆண்டு காலம் பிஆர்ஓவாகவும் மேனேஜராகவும் அவர்கள் பணிபுரிந்துள்ளார்கள். விசுவாசம், ஏன்னா ஒரு மனிதனுக்கு விசுவாசம் எப்பவுமே இருக்கும். நான் அவர் பார்த்தேன், ஸ்டேட்டஸில் பார்த்தேன். டாக்டர் பட்டம் வாங்கணும்னு பார்க்குறேன். விஜய் அவருடைய தகவனார் டைரக்டர் சந்திரசேகர் ஐயாட்ட கொடுத்து ஆசி வாங்கி கொண்டு இருக்கின்றார்கள். வந்த இடம், பிறந்த இடம், வந்த இடம் மறக்காதவன் மனிதன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள். வேதமே பார்க்க மாட்டார். வள்ளலார் சொல்வார், எந்த உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான், எந்த கட்டடத்தில் இறைவத்தில் இருக்கிறான் என்று அழகா சொல்லுவார். எத்துணையும் பேரம் உறாது எவ்வுயிரும் எம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவரா எவர் ஓய்க்கின்றார் அவர் உள்ளந்தான் சுத்த சித்திருவா எம்பெருமான் நடன புரிமென அறிந்தேன் அந்த வித்தகர்தம் அடி கேவல் புரிந்திட என் சிந்தை விளைந்ததாலே எவன் ஒருவன் உலக மக்களுக்காக வாழ்கிறானோ, பேதெல்லாம் வாழ்கிறானோ, ஜாதி சமயம் பார்க்காம வாழ்கிறானோ அவனுடைய பேர் தான் வித்தகர் என்கிறார் வள்ளல் பெருமான். மேடையில் வந்திருக்கும் இயக்குனர் சார், தொழில்நுட்ப கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 125 படம் சார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு செல்வகுமார் சார். அதில் வந்து 2 படம் என்னோட படம், ஒன்று மிருகம். அப்போ வந்து
புது ஹீரோ. அப்புறம் சூழ்நிலை காரணமாக சில விரும்பத்தகாத விஷயங்கள் நடந்துச்சு. அதையெல்லாம் மீறி எல்லா ஏரியாவையும் விற்று இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த படத்தை சேர்த்தது முக்கியமான காரணம் செல்வகுமார் சார். ஏன்னா அந்த படம் ரொம்ப சின்ன படம், ஹீரோ புதுசு, ப்ரொடியூசர் புது ஆள், அதை அப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கு அடுத்தது எனக்கு சிந்து சமவெளிங்கிற ஒரு படத்தை டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. சினிமாவில் 125 படம் ரிலீஸ் பண்ணுறங்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி அவரோட கலப்பை மக்கள் இயக்கம், அது மூலமாக சார் செய்கிற சேவை, இது எல்லாத்துக்கும் சிகரம் வச்சது மாதிரி அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது சரியான ஒரு அங்கீகாரம். அவர் மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எவ்வளோ நிகழ்ச்சிகள் நான் கலந்துட்டுருக்கேன். பார்வையாளர்கள் அதிகமாக இருப்பாங்க, மீடியா ஒரு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் முதன்முறையாக மீடியா அதிகமாக இருக்கு, பார்வையாளர்கள் குறையாக இருக்காங்க. இந்த இவ்வளவு மீடியாக்கள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக அது செல்வகுமாருக்கு உண்ட அந்த ஒரு நற்பண்புகள், அவரும் ஒரு பத்திரிகையாளராக இருந்து வந்திருக்கிறாருன்றதுனால அந்த ஒரு நட்புணர்வுனுடைய காரணமாக தான் இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. செல்வகுமார் எனக்கு முதல்ல ஒரு பத்திரிகையாளராகத்தான் தெரியும். அவர் என் படத்தில் ஒர்க் பண்ணல. செல்வகுமார் ஐ திங்க் நீங்கள் ஜெமினி சினிமாவில் முதல்ல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன்ல. அவர் தவறாக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன், பேசும் படம்னு சொல்லி. ஜெமினி சினிமாவில் செல்வகுமார் இருக்கும்போது என்னை பேட்டி காண வந்தார். அதுலேருந்து எனக்கும் அவருக்கும் நட்பு. நான் பூவே உனக்காக படம் நாகர்கோயில் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு திருமணம் ஆச்சு. அப்போ விஜய் என்கிட்ட தயங்கி சார் இன்னைக்கு நைட் ஷூட் மட்டும் எனக்கு வேணாம் சார், நான் ஒரு நண்பர் ஒருத்தருடைய திருமணத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னேன். அப்புறம் விஜயே எனக்கு சொன்னார், சார் அவர் உங்களையும் கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னாரு. யாருங்க அவர்? உங்களுக்கும் எனக்கு வேண்டிய நண்பர் அப்படின்னு சொன்னால் பிடி செல்வகுமார். ஆமாங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு சொன்னார். நான் மெட்ராஸில் இருக்கும்போது எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. சார் எனக்கு நைட் ஷூட் இருக்குது, அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னால் வர முடியல. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் கழித்து அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு நான் போனேன். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. நான் அதுக்கப்புறம் நான் பார்த்த அந்த செல்வகுமார் பத்திரிகையாளராக இருந்து அப்புறம் தயாரிப்பாளராக மாறி நிறைய பெரிய பெரிய படங்கள், அதுவும் இன்னைக்கு விஜயை வச்சு புலி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அது எல்லாராலையும் சாத்தியம் இல்லை. அது பிடி செல்வகுமார் சாத்தியப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு படம் இயக்கியிருக்கிறாரு 9 குருன்னு சொல்லி ஒரு படத்தை, அதுவும் நான் பார்த்தேன். இந்த டாக்டரேட் பட்டம் நான் நினச்சேன், அது நிறைய பேருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க, எனக்கு கூட கொடுத்துருக்காங்க, நான் சொல்லிக்கிறதே இல்லை. இவருக்கு சரி அது அது ஒரு பெரிய இதாக இல்லை எனக்கு தோணலை. ஆனால் அங்கே பார்க்கும்பொழுது தான் தெரியுது, அவர் அந்த வள்ளலார் சாமிகளுடைய அந்த அந்த இயக்கத்தை சேர்ந்து அவர் சொல்லும் பொழுது தான் தெரியுது அந்த கலப்பை இயக்கம் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம், அது எவ்வளவு நல்லது பண்ணிகிட்டு இருக்கு, எவ்வளவு கல்லூரிகளில் ஒரு அரங்கங்களை கட்டி கொடுத்துருக்காருன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு மனிதனாக அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. நிச்சயமாக நான் அதை பாராட்டுவேன். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கை அப்படிம்பாங்க. அது 16 வகையான செல்வங்கள், அதுதான் அதுக்கு அர்த்தம். அன்பு, புகழ், செல்வம், அந்த மாதிரி ஒரு 16 வகையான செல்வங்கள் சேர்ந்தது தான் அது. அது அவருடைய பேர்லேயே இருக்குது, செல்வகுமார்ன்ற பேர்லேயே இருக்குது. அதனால் நான் தனியாக 16 பெற்று பெருவாழ்வான்னு சொல்ல வேண்டாம். அவருடைய இந்த நற்செயல்கள் தொடர்ந்து செய்யட்டும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நேரமின்மை காரணமாக நான் புறப்படுறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இன்னைக்கு டாக்டரேட் பட்டம் பிடி செல்வகுமார் சாருக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன சொல்லாங்கன்னா, அவங்களுக்கு அது ஆனர் இல்லை, டாக்டரேட் பட்டத்துக்கு அது ஒரு ஆனர். ஏன்னா அது பிடி செல்வகுமார் சாருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சார், நான் உங்களை வாழ்த்துறேன் அந்த விஷயத்துக்காக. இங்கே மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற எல்லா ஜாம்பவான்கள் நிறைய விஷயங்கள் அவங்கள நிறைய கிரேட் லெஜெண்ட்ஸோட கம்பேர் பண்ணாங்க. பட் பிடி செல்வகுமார் சார் நீங்கள் யாரோடய கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவங்க. என்னன்னா, நாங்கள் இண்டஸ்ட்ரியில் வரும்போது
ஒரு எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணுவாங்க தெரியுமா. நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் நம்ம பார்க்குறோம், லைவாக கூட நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்ருப்போம். பட் செல்வகுமார் சாரை வந்து நாட் ஓன்லி நான் சினிமாவில் அவங்க லெஜெண்டாக இருக்காங்க, ரியல் லைஃப்லேயும் அவங்க ஒரு லெஜெண்டாக இருக்காங்க. அவங்கள நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எம்ஜிஆர் சார் கூட வந்து கம்பேர் பண்ணுவேன். என்னன்னா அவங்களோட இதயம் வந்து அவங்களோட ஹார்ட் வந்து எம்ஜிஆர் சார் மாதிரி, அண்ட் அவங்களோட பாடி வந்து இட்ஸ் லைக் பிடி செல்வகுமார் சார் மாதிரி. எம்ஜிஆர் சாரை வந்து நாங்கள் யாருமே வந்து பார்க்கல, பிகாஸ் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இன்னமும் நம்ம ஹார்ட்டில் வந்து அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க தலைவர் வந்து. பட் ஒருத்தங்க அந்த ஈக்குவலாக அவங்கள கம்பேர் பண்ண போனோம்னா ஐ திங்க் பிடி செல்வகுமார் சார் வந்து அப்படி இருப்பாங்க. அண்ட் சார் மற்ற யாருமே வந்து உங்களை கம்பேர் பண்ண முடியாது. மற்ற எந்த டைரக்டர் இருக்கட்டும், ப்ரொடியூசர் இருக்கட்டும், எந்த ஏன்னா இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் லீடரோட கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ ரேரஸ்ட் ஆஃப் ஃபேர் பர்சன். ஐ திங்க் நம்ம மட்டும் இல்லை, இன்னைக்கு 125 மூவிஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு யூனோ சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு மணி, பவர் இல்லை பொசிஷன்ஸ் ஒரு ஆளுக்கிட்ட எப்போவுமே இருந்ததுன்னா, ஒரு மனிதன்கிட்ட எப்போவுமே இருந்ததுன்னா, அது நான் மட்டும் யூஸ் பண்ணணும்னு மட்டும் வைக்காம, நான் என்னோட பொசிஷனோ என்னோட பவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கிற பர்சன் மட்டும் தான் ஒரு கிரேட் லீடராக வந்து இருக்க முடியும். ஸோ நாங்கள் நிறைய ஈவன் கொரோனா டைம் இருக்கட்டும், நிறைய கோவிட் டைமில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அவங்க உயிருக்கு கூட அவங்க பயப்படாமல் எவ்வளோ ஏழை பீப்புளுக்கு போயிட்டு அவங்க உதவி பண்ணியிருந்தாங்க. ஸோ சார் இந்த டாக்டரேட் பட்டம் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்க மட்டும் இல்லை, டாக்டரேட் பட்டத்துக்கே நீங்கள் வந்து ஒரு அழகு சேர்த்துருக்கீங்க. ஸோ என்னோடய வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தும் நிறைய பலம் உங்களுக்கு இன்னும் கடவுள் வந்து கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பாராட்டு விழான்னு சொல்கிறத விட நன்றி தெரிவிக்கும் விழாவாக நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இந்த பிஆர்ஓன்றது சாதாரணவங்க இல்லை, ஒன்றுமே இல்லாதவங்களை கூட பெரிய அளவில் ஒரு ஃபீல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கார், சித்ராமணியன் இருக்கார். நான் ஒரு பாடல் போட்டேன், கண்ணின் மணி கண்ணின் மணி கதை கேளம்மான்னு ஒரு பாடல் சித்தி சீரியலுக்கு போட்டேன். அதுக்கு அவர் ரைட்டப் என்ன கொடுத்தாருன்னா, என்னை ஃபோட்டோலாம் எடுத்து என்ன என் மிஸ்ஸஸ் என் குழந்தைங்கள்லாம் வச்சு என் ஸ்டுடியோவில் எடுத்துட்டு, சினிமாவில் கூட இப்படிப்பட்ட பாடல் வரவில்லை என்று இவர் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தார். நான் சாதாரண ஒரு டிவி சீரியலுக்காக பண்ண இசையை உலகம் அறிய அளவுக்கு அந்த குமுதத்தில் எனக்கு வந்து போட்டு கொடுத்தாரு. அது வந்து நன்றி தெரிவிக்கிறேன். அது இந்த விழா வந்து நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி பிடி செல்வகுமாருக்கும் ஒரு நன்றி நான் தெரிவிக்கிறோம். மிடில் கிளாஸ் மாதம் எனக்கு முதல் படம், ரெண்டாவது விக்ரம் நடித்த கிங்கு, மூணாவது அது 2 படம் சரியா போல, மூணாவது திருடா திருடி செம்ம ஹிட் ஆயிடுச்சு. எங்கள் மலேசியாவில் கிட்டத்தட்ட மாதத்துக்கு 2 ஷோ ஆஸ்ட்ரோ வானவியில் நடந்துகிட்ருக்கோம். பயங்கர பிஸியாக இருந்துகிட்ருக்கேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு படம் வாய்ப்பு வருது. பேரரசு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு வந்து தினாவை போடலாமான்னு ஆர்பி சௌத்ரி சார் சொல்கிறார். ஆனால் அங்கே ஆசோலேஷன் இருக்குது. இவர் இப்போ தான் எட்டு கொடுத்தாரு, இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லை வேணாமா, இல்லை வேற ஒருத்தருக்கு பிஸி மியூசிக் டைரக்டர் கொடுத்துடலாமா, இல்லை பிஸ்னஸ் ஆகிற மியூசிக் டைரக்டர் கொடுத்துடலாமா, இவருக்கு அவ்வளோ வியாபாரம் இருக்குமா, இவரை போட்டால் விஜய் சார் நடிக்கிறாரு, சௌத்ரி சார் படம் சூப்பர் குட் ஃபிலிம், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க, இதில் இவரை போட்டால் வேல்யூ பண்ண முடியுமான்னு எல்லாருக்கும் சந்தேகம். எல்லாருக்கும் ஒரு கான்ஃபரன்ஸே நடக்குது. நான் வெளில கம்போஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது. இது வேணுமா வேணாமான்னு போது அப்போது செல்வகுமார் தான் என்னை வந்து
கண்டிப்பாக தினாக தான் போடுங்க, அவரை ஹிட் பண்ணுறது என் பொறுப்புன்ட்டார் அவர். அதே மாதிரி ஒரு பாட்டு பண்ணேன், நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லைன்னு ஒரு பாடல் பண்ணேன். எனக்கு தோட்டு கொஞ்சம் சரியில்லை, நல்லா அந்த பாடல் பண்ணேன். இந்த பாடல் கேட்கறது விஜயை கூப்பிட்டு வரணும். யார் கூட்டுறது? இவர் தான் கூப்பிட்டுருணும். ஷூட்டிங் நடிக்கிறார். செல்வகுமார் சார் கொஞ்சம் கூப்பிட்டு இந்த பாட்டு ஓகேவா இல்லையான்னு கேளுங்க. ஸோ கூப்பிட்டுவாங்க சார், என் ஸ்டுடியோ கூப்பிட்டான்னு. இவருக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணுறேன். இந்த மனுஷன் எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. நான் வந்து ஒரு வளர்ந்து வர இசையமைப்பாளர், ஆனால் அந்த 10 ஃபோனை அட்டன் பண்ணாங்க. அதுதாங்க அவருடைய சிறப்பு, மாண்பு. ஒருத்தங்க காத்துட்ருக்காங்களே, ஒருத்தங்க ஒரு வாய்ப்புக்காக காத்துட்ருக்காங்க. ஒரு பெரிய படம், அந்த பாடல் வந்து போய் சேரணும், பார்க்கலாம் இருங்க சார் நானே சொல்கிறேன்னு அசிஸ்டேட்டே பண்ணாமல் எந்த விதமான சார் வரும் சார் வெயிட் பண்ணுங்க சார் நீங்கள் சூப்பர் சார் என்ன ஏற்றி 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 விட்டு நான் வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கேன் நான். அதே மாதிரி விஜய் சார் வர்றார், வந்துட்டு பாட்டு கேட்குறார். பாட்டு கேட்டோடனே அவர் விஜய் சார் பற்றி தெரியுமே கொஞ்சம் சைலன்ஸ் விட்டார். எனக்கு டவுட்டு, இந்த பாட்டு பிடிக்கலையா? நான் செல்வாவை பார்க்குறேன், செல்வா அப்படி சொல்கிறார். பேரர் சார் இருக்கார், அவருக்கு டென்ஷன். அப்போ விஜய் சொன்னார் ஒரு வரி, உன்னை யாரோ பெத்து இருக்க என்னை யாரோ பெத்து இருக்க ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா. இப்படிப்பட்ட வரி வேற எந்த பாட்டிலையும் அமையாது சார். இதில் ஒரு வரி மாற்றாம எழுதினார். இன்னைக்கு அவர் கட்சிக்கு கூட அந்த பாடலை போடுற மாதிரி 22 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பாடல் இன்னைக்கு அது உபயோகமாகுதுன்னா அது செல்வகுமாருடைய மிகப்பெரிய பெருந்தன்மை தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அவருக்கு குவாலிட்டி தான் சொல்கிறாங்க. இந்த 2 குவாலிட்டி தான், நான் பேச மாட்டேன். இவர் ஒரு பெரிய படம் எடுத்தார், புலின்னு ஒரு படம். அட்டர் பிளாஃபு சரியாக ஓடல. நாங்கள்லாம் கேட்குறோம், செல்வா இப்படி நாங்கள் இப்படி ஒரு பில்டப் கொடுத்தீங்க, என்ன அது தேங்க்யூ பில்டப் கொடுத்தீங்களா, என்ன சரியா போலையே. அப்போ எப்பேற்பட்ட ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நாளைக்கு ஃபோன் ஆஃப் பண்ணிடுவாங்க சார். இதுதான் சார் மென்டாலிட்டி. வீட்டில் பொண்டாட்டி திட்டினா கூட திரும்பி ஃபோன் அடிப்பா, அதுக்கு என்ன பண்ண ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருது. ஆனால் அவரை காக்க வைக்கணும்ல, அதை ஒரு டென்ட் கொடுக்கணும்ல. இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது. சரி, தோல்வி அடைஞ்சிட்டார்ல, ஃபோனை கட் பண்ணார். பார்த்தா ஃபோனை கட் பண்ணாங்க. இந்த மனுஷன் ஒவ்வொரு ஃபோனுக்கும் அட்டன் பண்ணிட்டு இருக்காருங்க. தோல்வி அடைந்த மனிதன் எதற்கும் பயப்படாமல் நான் இன்னும் வெற்றி அடைவேன் நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்த ஒரு மனுஷன் செல்வகுமார். அதுதான் அவருடைய மாண்பு. சரி, இது விடுங்க, இது ஓகே. இது இவர் வருவார், அப்படி ஏறுவார், இறங்குவார், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இது எனக்கு அவர் மேலே எனக்கு ஒரு அன்பு மரியாதை இருக்கும். சிவந்தி ஆதித்தனார் கல்விக்கூடம், அது வந்து எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து 60-75 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட, அதனுடைய பிரான்ச்சஸ் எத்தனையோ இருக்கு. யாராவது நம்புவீங்களா? ஒரு 5 வருஷம் முன்னாடி அது முடங்கின மாதிரி இருந்துச்சு, டெட்லைன்ல இருந்துச்சு சார். நிர்வாகம் சரியில்லையோ, சீர்கேடோ, இல்லை நிர்வாகத்தில் தலைவர்கள் மாற்றியதால் பிரச்சனையோ, இல்லை பண பிரச்சனை, என்னன்னு தெரியல. அந்த சிவந்தி ஆதித்யநாத் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் குரூப்ஸ் டோட்டலாகவே ஸ்தம்பித்து இருந்தது. அப்போ ஒரு தேர்தலில் இவர் போய், நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன், திரும்பியும் சிவந்த ஆதித்யநாத் இன்ஸ்டிடியூஷனை பெரிய அளவுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு, இந்த வருடம் 2025 விண்ணப்பம், அதாவது ஸ்டூடெண்ட் விண்ணப்பம் திருநெல்வேலி ஹையஸ்டா வந்திருக்குன்னா பாருங்க அவருடைய ஆற்றல். அதுக்கு ஒரு ட்ரிக் பண்ணாரு, எல்லா ஆர்டிஸ்டும் கூட்டு போயிட்டாரு, என்னையும் சேர்த்து கூட்டு போயிட்டாரு. நீ பாடு, நீ என்ன உனக்கு என்ன ஹிட் பாட்டு, மன்மதராசா நீ பாடு, என்ன நமிதா என்ன ஹிட் பாட்டு நீங்க ஆடுங்க, விஷால் என்ன நீங்க ஆடுங்க. இந்த மாதிரி மக்களை, திருநெல்வேலி மக்களையே கவர்ந்து, நான் ஒரு 2000 இவர் என்ன செல்வா வேற இங்கே வர கொஞ்சம் பேக்கு இங்கே வர படம் பண்ணாமல் வர போயிட்டாரா 10 வருஷமா 5 வருஷமா. சரி, இவர் வந்து வேற எதுவும் மாற்றினார். போய் பார்த்தா படத்தை விட இன்னும் மரியாதையுள்ள ஒரு மக்கள் சந்திப்பு சார். 25,000 பேர் என்னை வந்து ஏர்போர்ட்டில் அந்த கூட்டத்தில் என்னை கூப்பிட்டு போகிறார் சார். என்ன
இசையமைப்பாளர் தினா வந்து உங்களை மகிழ்விக்க வரார் சொல்லி என்ன அந்த 25,000 பேரோட அந்த க்ரௌட் என்னை கூப்பிட்டு போகிறார் செல்வகுமார். அப்போ தான் தெரிஞ்சது பெருங்காயத்தோட மனம் என்னைக்கும் அழியவே அழியாது. இவருடைய எவ்வளோ காயப்பட்டாலும் இவர் வந்து ஒரு பெரிய பெருங்காயம் தான். பெருங்காயம் பட்டாலும் இவருடைய வாசனையும் இவருடைய புகழும் இவருடைய அன்பும் என்றைக்கும் இருக்கும், மக்கள் கிட்ட இருக்கும். அதுதான் ஃபினால் ஒன்று சொல்றேன். இவருக்கு டாக்டரேட் பட்டம் கிடைத்தது இவருக்கு பெருமை இல்லை, டாக்டரேட்டுக்கு பெருமை என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? செல்வகுமார் சார், நானும் வந்து ஜெமினி சினிமா இல்லையா, எங்கள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை வந்து பேட்டி எடுக்க வந்தார். அதன் பிறகு தொடர்ந்து நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் படம் பந்தா பரமசிவம் நான் தான் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணேன். விஜய் சாருக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கும்போது அப்போவுமே அங்கே அவர் இருப்பார். எல்லா நிகழ்ச்சியிலையும் விஜய் சார் வீட்டில் எல்லா நிகழ்ச்சிகளும் செல்வகுமார் சார் நிகழ்ச்சி இருக்காது, அந்த நிகழ்ச்சியில் நானும் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு கூடவே எங்கள் 2 பேருக்கும் ஒரே ஊர் இருந்தாலும் அதுவும் கூடவே நாங்கள் பயணித்தோம். அவர் உழைப்பை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா எந்த நேரத்தில் உறங்க மாட்டார் அவர். அதாவது விதை விதைச்சவன் உறங்கிடுவான், விதை உறங்காதில்ல. அந்த மாதிரி செல்வகுமார் சார் எப்போவுமே எந்த இடத்துல உறங்குனதில்லை. ஏன்னா இன்றைக்கி இப்போ இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், அங்கே வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஸ்கூலு காலேஜில் கலையரங்க மாதிரி ஒரு பெரிய பெரிய தாமரத்துக்கு இவர் கட்டி கொடுத்துக்கிட்டு இறங்கும்போது உண்மையிலே உங்களுக்கு ராயல் சல்யூட் சார். இந்த டாக்டர் பட்டம் உங்களுக்கு பத்தாது, உங்களுக்கு வந்து இன்னும் பெரிய விருதுகள் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அரசாங்கத்துக்கே கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி யாரும் பண்ணுவாங்களான்னு தெரியல. நான் அப்போ தான் கிடையாது என்ன தொழில் செய்கிறார் இவர் அப்படின்னு யோசனை பண்ணேன். இல்லை உண்மையாக அவர்கிட்ட விட கேட்டேன். ஏன்னா அப்போ சினிமாவில் சம்பாதிச்செல்லாம் விட்டார், ஒரே படத்தில் எல்லாத்தையும் விட்டார். அதுக்கப்புறமா அவர் துணிஞ்சு நின்னார், எதுக்கும் கவலைப்படுறதில்ல. எப்பவும் வந்து அவர் சந்தோஷமாக இருப்பார், எல்லாரையும் அவர் கூட இருக்கவங்களை சந்தோஷமாக வச்சுக்காரு. தீனா சார் சொன்ன மாதிரி தான், எதுக்குமே அவர் கவலைப்பட மாட்டார். இப்போ வெங்கடேஷ் சார் என்னை பற்றி சொன்னார்ல, அதுவும் அவரையும் சொல்லலாம். ஏன்னா அவரும் அந்த மாதிரி எதுக்கும் கவலைப்படாத செல்வகுமார், செல்வத்துக்கு குமார். அவர் அதனால செல்வம் நிறையா இருக்கிறதுனால அவர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. செல்வம் நிறையா இல்லை, உண்மைதான். ஆமாம், செல்வம் இருக்கிறதுனால உதவி பண்ணுறாரு. செல்வம் இருக்கிறவங்களாம் உதவி பண்ணுறாங்களாம் கிடையாது. அதுக்கு மனசு வேணும், அந்த நல்ல மனசு அவர்கிட்ட இருக்குது. இறைவன் எல்லாரையும் படைக்கும் போதே நல்ல மனசோடு தான் படைப்பாங்க. ஆனால் அது வர்றவங்க வளர்க்குறதுல எதுவோ கெட்டவங்களாகிடுவாங்க. அந்த கெட்டதெல்லாம் உதறி தள்ளி எல்லாருக்கும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல மனம் கொண்ட இந்த செல்வகுமாரை வாழ்த்துக்களை நான் உண்மையிலே பெருமை அடைகிறேன். இவர் வந்து இன்னும் 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 உயரமாக போகணும். ஏன்னா அவர் ஒரு படம் ஃபெயிலியர்னால அவர் எத்தனை கோடி லாஸுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் சினிமாவில் இருக்கிறதுல 52 வருஷமாக இருக்கேன். எனக்கு தெரியும் என்ன கஷ்டங்கிறது தெரியும். அந்த கஷ்டத்தில் அவர் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அதுக்கு உண்மையிலே சந்தோஷம் தான். தொண்டு செய்கிறாரு, கரெக்ட். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ காதலில் சொல்லிட்டா தாடி வளர்ப்பாங்க, தாடி வளர்த்துட்டு ஒரு உலக சுற்றி கிடப்பான், வளரவே முடியாது. ஆனால் இவர் அப்படி இல்லை, போடா திருப்பி நம்ம வளரணும்னு வளர்ந்து ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. உங்களுக்கு வந்து அரசாங்கம் பத்மஸ்ரீ விருதை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையில் அதுக்கான முயற்சிகள் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்மளாக தான் முயற்சி பண்ணணும், யாரும் வந்து தரமாட்டாங்க விருதுகள்லாம். நம்மளா முயற்சி பண்ண வேண்டிய வேறு வழி இல்லை. பத்மஸ்ரீ விருது உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கலாம், கண்டிப்பாக வந்து கலைமாமணி கொடுக்கலாம், பத்மஸ்ரீ விருது கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அத்தனைக்கும் நீங்கள் தகுதியுள்ள ஒரு மனிதருங்கிறது எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூவில் இருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணார் காலையில், அண்ணே வாங்கினாரு. சரி, அது முடியவே இல்லை, இன்னும் முடியல. இருந்தாலும் நான் வந்து இல்லை என்ன அந்த விழா முடியல, அங்கேயே இருக்கு டி நகர். நான் வேற ஒரு ஃப்ரெண்டு கார் அங்கேயே விட்டுட்டு சும்மா கீழே போயிட்டு வரேனே வேற ஒரு ஃப்ரெண்டு காரில் இறங்கி வந்துட்டேன். ஏன்னா கார் அங்கேயே நிற்குது, பேட்டி கொடுக்கறதுல கார் நிற்குது, நான் இங்கே வந்துட்டேன். இப்போ அவர் ஃபோன் பண்ணுறாருன்னா என்ன கூப்பிட்றாங்க, நான் போவானே. சரி நீங்கள் போயிடுங்க சார், நான் வந்துடுறேன் அப்படின்னேன். கார் அங்கே இருக்காங்க, அங்கேயே இருக்கிறேன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரே காரணம் செல்வகுமாருங்கிற ஒரு நல்ல மனிதருக்காக நம்ம வந்தே ஆகணுங்கிறதுக்காக. அதுக்கு அநியாயம் ஒரு 3 மணிக்கு கூப்பிட்றாருங்க, 4 மணிக்கு ஃபங்க்ஷன் எல்லாரையும் இப்படி தான் கூப்பிட்டுருக்காரு. இல்லைன்னா இவர் நேரத்தே சொல்லியிருந்தாருன்னா இந்த அரங்கம் அவருக்கு பத்தாது. அவர் நல்ல மனசுக்கு இந்த அரங்கம் பத்தாது. அரங்கம் முழுவதும் பத்திரிகையாளர் இருக்காங்க. அதை விட மேலே மேலே அவருக்கு வந்து அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க. எங்கே திரும்பலாம் அவருக்கு நண்பர்கள். சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து உடனே போக வேண்டியதுதான், இல்லைன்னா நான் போக மாட்டேன், இருந்துக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் எனக்கு வேண்டிய ஆள், எனக்கு வேண்டிய ஆளுங்கிறது நம் நாட்டுக்கு வேண்டிய ஆள், நாட்டுக்கு வேண்டிய ஆளுங்கிறது தமிழர்களுக்கு வேண்டிய நீங்கள் மாமனிதன். உங்களுக்கு இந்த பட்டம் கொடுத்ததுக்கு எல்லாரும் கைத்தட்டலாம், ஒன்றா கைத்தட்டலாங்க.
சந்தோஷம். இது ரொம்ப மகிழ்ச்சியான நேரம். என்ன சீக்கிரம் கிளம்பணும்னு நினைக்கிறேன், வேறு வழி இல்லை. தினா சார் கோச்சிக்காதீங்க, மங்களே சார் கோச்சிக்காதீங்க, ஐயா கோச்சிக்காதீங்க. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த விருதுக்கு உண்டான அவருக்கு எல்லாம் ஒரு தாயாக இருக்கார் எல்லார்கிட்டையும், எல்லாருமே. ஏன்னா உலகத்திலே தாய் அன்பு மட்டும்தான், எந்த இதுக்கும் லஞ்சத்துக்கும் எதுக்கும் மயங்காத ஒரே அன்பு தாய் அன்பு. அந்த தாய் அன்பு செல்வகுமார்ட்ட இருக்கு. அந்த தாய் அன்பு வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழர் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் மோர் தென் ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. அது வந்து அண்ணன் தான். எனக்கு வந்து அண்ணனை ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்போனா அவர்கிட்ட ஒரு நாள் ஆஃபீஸில் வந்து எங்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு நாள் நைட்டு ஒரு 10:30 மணிக்கு அவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் என்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் கேட்டாங்க. கேட்டுட்டு எனக்கு தூக்கமே போயிடுச்சு. உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன், அவர் எல்லாரும் அவர் மிகச்சிறந்த கலைஞர். அவர் ஸ்கிரிப்ட் சொல்லி கேட்டிருக்கீங்களா, அவ்வளோ காமெடியாக இருக்கும். அதாவது வீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு வந்ததை சொல்லுவாங்க, அவ்வளோ காமெடியாக சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட கதை கேட்டுட்டு எனக்கு ரெடியாக இருங்க, நான் இதை அசம்பிள் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த டேட் இன்னும் ஞாபகம் இருக்குது. 2002 4ஆம் தேதி, நவம்பர் 4ஆம் தேதி பகவதி ரிலீஸ். 10ஆம் தேதி செகண்ட் சண்டே. விஜய் சார் முன்னாடி கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. நான் மிரண்டு போயிட்டேன். அதாவது S.A. சந்திரசேகர் சார், விஜய் சார் இந்த வீட்டில் எனக்கு அப்படியே நான் கதை சொல்கிறேன், அதான் மன்மதன் கதை சொல்கிறேன். சொன்னோன்னா அப்போது விஜய் சார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இப்போ தான் ஒரு படம் பண்ணேன், பிரியமுடன் ஒரு படம் பண்ணேன், அதில் எனக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குது, ஸோ நான் இந்த படத்தை நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் வந்து எப்படின்னா திடீர்னு வருவாங்க, வந்து எப்படின்னா திடீர்னு வீட்டுக்கு வருவாங்க, வந்துட்டு வண்டி எடுத்துட்டு வருவாங்க. முருகன் ரெடி ஆகுங்க, ஒரு 1/2 hour ரெடி ஆகுங்க அப்படிம்பாங்க. என்ன சார், இல்லை ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சேலத்துலேருந்து, சேலம் சந்திரசேகர் சார், ஒரு உட்லண்ட்ஸில் ரூம் போட்டிருக்காங்க, அந்த கதையை நம்ம அந்த படமாக வெளியில் கொண்டு வரணும், அது நல்ல ஸ்கிரிப்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதேமாதிரி கரெக்டாக 2 hours 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கதை சொல்லதுக்கு ஒரு நேரம் ஆகும், இதுக்கப்புறம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒரு 2-3 கம்பெனியில் எனக்கு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த படங்கள் வந்து அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகல. அது என்ன காரணம் எனக்கு தெரியல. எனக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அப்படின்னா பயங்கரமாக உட்காந்து வேலை செய்வாங்க. அந்த படம் எப்படியாவது வெளியே வரணும். நிறைய டைரக்டர்ஸை வந்து நிறைய கம்பெனியில் சொல்லி விட்டுருக்காங்க. இந்த பட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தகுதியான பட்டம் தான். இந்த 125 படங்களை அவர் ரிலீஸ் பண்ண நானே நான் பார்த்துருக்கேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டரு, அவர் வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு, மெய்யழகின்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் இருந்தாங்க. அப்போ சார் தான் வந்து அந்த படத்தை அழகாக ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொன்று நான் ஒன்று சொல்கிறேன், நான் நேராக பார்த்தது அவர்கிட்ட. எப்படின்னா, அதாவது இப்போது ரஜினி சார், பாலச்சந்தர் சார் ஃபோன் பண்ணால் எந்திரிச்சு பேசுவாருன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எங்ககிட்ட ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணிட்டு இருப்பாரு, திடீர்னு எந்திரிப்பார். எந்திரிச்சா பார்த்தா விஜய் சார், சார் சொல்லுங்கள் சார், ஆமாம் சார், சரிங்க சார், அப்படியே போயிடுவாங்க. அதாவது அவர் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட். நாங்களாம் பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த பட்டம் ரொம்ப தகுதியான பட்டம் தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி, வணக்கம். பக்கத்து வீட்டில் இருந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தர் வணக்கம்னு சொல்றாரு, பக்கத்து வீட்டுல இருந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் சொல்லணும். வணக்கம், புரிஞ்சுக்கிட்டா ரைட். நட்புக்கு இலக்கணமா இப்ப பேசின நண்பர் வெங்கடேஷ் பக்கத்துல உள்ள வந்ததை அண்ணன் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவர் தான் ராஜசேகர் கிங் மேக்கர். அப்போ அவர் சொல்றாரு, ஏத்த வீடு தான் அப்படிங்கிறாரு. நானும் ஒரு பக்கத்து வீடு எங்க சந்திச்சுக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு தான் காலையில வந்து அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலேயே நாங்கள் ஏத்த வீடாக இருந்தாலும் சந்திச்சுக்கிறது 6 மாசத்துக்கு ஒரு டைம் சந்திச்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. சென்னையோடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. கிராமத்திலிருந்து நகரத்துக்கு எதுக்கு வர்றோம்னா வாழ்வாதாரம் மேம்படுன்னு நினைச்சு வாழ்க்கையை எல்லாரும் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சென்னையோட வாழ்க்கை அப்படி இருக்கு. நட்புக்கு இலக்கணமா சொல்றாரு பாருங்க அவருடைய பெருமையை. எப்படி சமுதாய அக்கறையோட
பணம் மட்டும் நம்ம நோக்கம் இல்லை, பணத்துக்கு அப்பாற்பட்டு மனிதநேயம் இருக்கணும். அந்த மனிதநேயம் அந்த மனிதர்கிட்ட இப்போ பேசுகிறத நம்ம கேள்விப்பட்டேன். பிரமிப்பாக இருக்குது. பணம் சம்பாதிக்கிறது எல்லாருமே சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இவ்வளோ விஷயம் செய்ய இந்த மனிதர் செஞ்சுருக்காங்களே, ஆச்சரியமாக இருக்கு. ஹேண்ட்ஸ்அப் சார், நிச்சயமா சார், ரியலி கிரேட். அது சினிமா தொழிலில் இருந்துட்டு இவ்வளோ அருமையாக கலப்பின்னு ஒரு இயக்கத்தை வேற நடத்துறாருன்னு சொன்னாங்க. அதுவும் பெருமை. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல அது அந்த கலப்பிங்கிற பேரை வச்சிருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. நான் கூட ஒரு அமைப்பு வச்சிருக்கேன், என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் கிங் மேக்கர்ஸ். விவசாயத்துக்கு உழவுக்கு உயிர் கொடுப்போம், அந்த உழவனுக்கு கை கொடுப்போம் என்ற உயரிய நோக்கத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமுதாய அக்கறையோட நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மக்களோட இணைஞ்சு நிறைய சமுதாய அக்கறையோட நிறைய விஷயங்கள் பண்ணா. நான் கூட ஒரு நாள் வண்டியில் போயிட்டு இருக்கல, ஒருத்தர் ஹெல்மெட் இல்லாமல் கீழே வந்து அடிபட்டார். தலையில் பஸ் ஏறி இறங்கிடுச்சு. வெறும் 500 ரூபா கொடுத்து ஒரு நாள் ஹெல்மெட் வாங்க முடியல. அன்னையிலிருந்து முடிவு பண்ணேன், பணம் சம்பாதிச்சோம்னா சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி இது வரைக்கும் 10,000 பேருக்கு ஹெல்மெட் கொடுத்துருக்கேன் சார். 10,000 பேர் கொடுத்துருக்கேன், ஹானஸ்டாக சொல்ல முடியும். அந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்னன்னு தெரிவித்து தான் கொடுப்பேன், சும்மா கொடுத்துட மாட்டேன். ஒரு ஹெல்மெட் ஒருத்தர் கொடுக்குறோம்னா டிராஃபிக் மெயின் ரோட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நம்மளும் சேர்ந்து ரோட்டில் ஹெல்மெட் இல்லாதவங்க நிப்பாட்டினதை உடனே ஃபைன் போட போகிறாங்கன்னு நினைப்பாங்க. இல்லை, அவரை கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்ன, எதுக்காக ஹெல்மெட் போடுறோம்? தலைக்கவசம் ஒரு உயிர் கவசம். எதுக்காக ஹெல்மெட் போடுறோம்? உனக்காக வீட்டில் ஒரு பொண்டாட்டி பிள்ளை காத்துட்டு இருக்கிற அவசியத்தை புரிய வைக்கணும். நான் மட்டும் ஹெல்மெட் போடுறதில்ல, பல பேருக்கு எடுத்து சொல்லுவேன். அந்த புரிதல் தன்மையோட ஹெல்மெட்டுடைய அவசியத்தை சொல்லி ரோடில் சாலை பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். சாலை விதிகளை மதித்து தான் ஹெல்மெட் போடுவேன். ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ண மாட்டேன், செல்போனில் பேசிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன். இப்படி எல்லா வித விஷயத்தையும் ஒரு அப்ளிகேஷனை எழுதி அவர்கிட்ட வாங்கிட்டு அவருடைய வண்டி நம்பர் அவருடைய லைசன்ஸ் நம்பர் வாங்கிட்டு ஹெல்மெட் இந்த மாதிரி மட்டும் 10,000 பேர் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நண்பர் இப்படி செய்யறத பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருக்குது. நிச்சயமாக வருங்காலத்தில் சமுதாயத்தில் ஏதாவது செய்யணும், நானும் அவருக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவு பண்ணிக்கிறேன். இதை தாண்டி நண்பர் வெங்கடேஷ் சார் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கல, நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றாரு. விட்டா சொல்லிட்டே போயிட்டே இருப்பார் நினைக்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் விவசாயத்துடைய அவசியத்தை என்னன்னு புரிய வச்சுட்டு போயிருக்கு. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மேடையிலெல்லாம் ஏறி பழக்கம் இல்லை அவ்வளவா. ஆனால் நம்ம தம்பி செல்வகுமாரை பற்றி பேசணும்னா எவ்வளோ வேணாலும் பேசலாம். அது இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் நானும் எனக்கு தெரிஞ்சது தம்பியோட பணிவு, அவருடைய உண்மை உழைப்பு, நம்பிக்கை, உறுதி, இத்தனையும் உள்ள பையன். தம்பி வந்து ரொம்பவே அது சொல்லவே முடியாது, ரொம்பனா ரொம்ப நல்ல பையன். அந்த பையன் வந்து இன்னும் பெரிய பெரிய அவார்டெலாம் வாங்கி அவர் சொன்ன மாதிரி மேலும் மேலும் அவார்டு வாங்கணும், மேலும் மேலும் எல்லாருக்காகவும் உழைக்கணும், மக்களுக்காக உழைக்கணும், அவங்க வீட்டு மக்களுக்காகவும் மேலும் மேலும் உழைச்சி உழைப்பார். அவர் உழைப்பார், கன்ஃபார்மாக உழைப்பார். எனக்கு உங்களுக்காக உழைச்சா எனக்காக உழைக்க மாட்டாரா? உழைப்பார், எல்லாருக்காகவும் அவர் உழைப்பாருன்னு நான் வந்து நம்புகிறேன். கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அவர் நல்லபடியாக நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் சிறந்த ஹெல்த்து வெல்த்து எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு வாழணும். பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். அவர் தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் அவர் நல்லபடியாக வருவார். அவர் என்ன சேவை செஞ்சாலும் அதில் முன்னேறுவார். அவர் என்ன உழைச்சாலும் அவர் கடவுள் தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இவ்வளோ பெரிய அவார்டு வாங்கினதுக்கு நானும் வந்து இவரை பாராட்டணும்னு இருந்தது ரொம்ப சந்தோஷம். நன்றி. என்னுடைய ஒரு ஷார்ட் பீரியட் அழைப்பு தான். நான் நேற்று எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணுன்னு கொஞ்சம் வருடம்னாவே கொஞ்சம் அதிகமாக ஓவராக நமக்கு இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம பண்ணுற தொழில், நம்ம பண்ணுற சேவைக்கு ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அதை பத்திரிகையாளரோடு என் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒரு பத்திரிகையாளர்களாலும் எவ்வளவோ துரோகங்கள், துன்பங்கள், பல இடங்களில் கைவிடப்பட்டாலும், எப்படி பீனிக்ஸ் பறவை எரிந்து சாம்பலானாலும் சாம்பலில் இருந்து உயிர் பெறும் என்பார்கள். என்னுடைய வாழ்க்கை மிக பெரிய சரித்திரங்கள்லாம் டைரக்டர் சாமிக்கு தெரியும்.
அந்த சாம்பலிலிருந்து உயிர் வருவது எப்படி என்பது என்னுடைய வாழ்க்கையிலலாம் நிறைய இடங்களில் நடந்திருக்கு. சூழ்ச்சியில் பல இடங்களில் தோற்று போனவர்கள் அதிகம். ஆனால் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்களை வீழ்த்த முடியாது என்பதற்கு உங்கள் பத்திரிகை நண்பர் நான் ஒரு முன்னுதாரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அத்தை விமலாராணி அவங்க பேசுனாங்க, நானும் அவங்களும் கீழே வீடும் மேலே வீடும் அவங்கள எப்படியாவது கூப்பிடணும். எனக்கு அது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன். துரியோதனன்கிட்ட பெரிய செல்வம் இருக்குது, பெரிய படை இருக்குது, எல்லாமே இருக்குது. பெரிய பெரிய வீரர்கள், வீராதி வீரர்கள் அவர் கூட தான் இருக்காங்க. துரோணராக இருக்கட்டும், பீஷ்மராக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், எவ்வளோ கிருபாச்சாரி, எல்லா வீரர்களும் பெரிய பெரிய நாட்டு படைகளும் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஆனால் பாருங்க, கிருஷ்ணருடைய அவருடைய உதவி தேவை என்பதற்காக அங்கே போய் இருக்கிறார். அங்கே அதே இடத்துல அர்ஜுனனும் போய் இருக்கிறார். அர்ஜுனன் கிட்ட கேட்குறாரு, கிருஷ்ணன் எழுந்தின உடனே அர்ஜுனனை பார்த்துட்டார். ஃபஸ்ட்டு பார்த்தது அவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், இவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. என்கிட்ட இவ்வளோ வீராதி வீரர்கள்லாம் கிருஷ்ணனுடைய படைகள், அதாவது நாராயண சேனைன்னா அவ்வளோ பெரிய சேனை. அப்போ அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான சேனைகள், தேர்ப்படைகள், குதிரைப்படைகள், இவ்வளோ பெரிய படைகள் இருக்குது. நான் போர் புரிய மாட்டேன், நான் ஒருவனாக வருவேன், என்னுடைய ஆதரவு ஒருவருக்கு, என்னுடைய படைகள் எல்லாம் இன்னொருவருக்கு. யார் வேணும் உடனே துரியோதனன் ரொம்ப யோசனை பண்ணி, படை இவ்வளோ பெரிய படைகள் இருக்குது, இவ்வளோ பெரிய வீரர்கள் இருக்காங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டார். அர்ஜுனன் என்ன சொல்றாரு, நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை மட்டும் வாங்கிட்டார். பாருங்க, சூழ்ச்சியும் தந்திரங்களும் அதனுடைய வீரத்தின் வியூகமும் அமைக்க தெரிந்தவர்கள் நம்மளுடைய வீராதி வீரர்கள் வேண்டுங்க. பன்னிக்குட்டி மாதிரி பல குட்டிகள் போட்டுட்டு இருக்க அந்த அது தேவை கிடையாது. வீரர்கள் கூட வேணும், உண்மையானவன் வேணும். 500 பேர் சூழ்ச்சி பண்றவங்க வந்து இருப்பான், பந்தா பண்ணுவான், எதுலாமா பண்ணுவான். அந்த சூழ்ச்சியில் வீழ்ந்தவர்கள் தான் பெரிய பெரிய வீரர்களும் வில்லாதி வில்லனும் வீழ்ந்ததெல்லாம் சூழ்ச்சியின் காரணமாக, துரோகிகளின் காரணமாக தோல்வி அடைந்திருப்பார்கள். நல்லவர்களை எப்படியாவது சூழ்ச்சியால் அவர்களை புறந்தள்ளி இருப்பார்கள். இதை நான் எதற்காக சொல்றீங்களா, எனக்கு இன்னைக்கு நிறைய பேரை கூப்பிட்டு பண்ண முடியும். ஒரு 10 நாள் கழிச்சு அது ரஜினி சாரை கூட என்னால் கொண்டு வரணும். ரஜினி சாரை படையப்பாவை நான் பண்ணும்போது ஒரே இதில் இருந்து பேசிட்டு மேடம் பல ஆலோசனைக்கு கேட்பார். ஒரு ஆலோசனை கேட்குறாரு, வருஷம் கேட்குறாரு. படையப்பா பண்ணும்போது எல்லாருக்கும் இவனுக்கு ஒரு செயின் போட்டார். செயின் போட்டு ஒவ்வொருத்துக்காக அவர் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அப்போ வந்து என்னுடைய இது வந்தோன்னா ரவிக்குமார் பக்கத்தில் இருக்கார் டைரக்டர், அவரும் நானும் ஃப்ரெண்டு தான். பற்றி சொல்லுங்க ஜேர்னலிஸ்ட்டு அவர் ஏதாவது நல்லா சொல்லுவார் அப்படி, நான் வரலாமா வேண்டாமா அப்படின்னா நான் சொன்னேன், சார் உண்மையில் ஏன்ட்ட கேட்கு, எனக்கு அவ்வளோ பெரிய இல்லை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு. அவன் நான் சொன்னேன், சார் நீங்கள் இப்போ வந்து சினிமா உலகம், சினிமாவில் ஒரு சொர்க்கம், இது ஒரு சொர்க்கம், உங்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லா இதுவும் புகழ் பேர் எல்லாம் வரும், ஒரு சொர்க்கத்துக்கு ராஜாவாக இருக்கீங்க. அதே இது அரசியல், அரசியலில் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க, அங்கேயும் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க. ஆனால் அது நரகத்துக்கு ராஜாவாக இருப்பீங்க, இங்கே சொர்க்கத்துக்கு ஒன்ஸ் மோர் அப்படின்னா டிஃப்ரெண்ட். அங்கே சொர்க்கம், இங்கே நரகம், அங்கேயும் நீங்கள் தான் ராஜா, இங்கேயும் நீங்கள் தான் ராஜா, எது வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னாரு. சிகரெட் டப்புனே போக அடிச்சு விட்டுட்டே இருக்கிறாரு. ஆகவே ரஜினி சார் படமும் பண்ணியிருக்கேன், கமல் சார் பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், தெனாலியாக இருக்கட்டும், எல்லாரோடையுமே ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். அதே போல் பல தோல்விகளையும் தந்தார், அதை ஒத்துக்கிறது சார். அதாவது தோக்குறவன் தான், அடிப்படுறவன் தான் மேலே மேலே வர முடியும். எங்கெல்லாம் அடி வேலை அவமானப்படும், நீ எவ்வளோ அவமானப்படு, சாமி நிறைய அவமானப்பட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் ஒரு கட்டத்தில் விஸ்வரூபம் எடுப்பார், எனக்கு தெரியும். சாமி கிட்ட ஒரு பெரிய ஒரு உண்மையிலே நான் சும்மா சொல்லலை, அவர்கிட்ட பயங்கரமான ஒரு திறமை உண்டு. அதை நான் ரசித்தவங்கிறனால சில சூழலில் நம்ம வந்து தப்பானவனா தெரியலாம், நம்மளுடைய படைப்புகள் தவறாக தெரியலாம், நம்ம உழைப்பு தவறாக இருக்கலாம். அவனுடைய உண்மையான அந்த வீரமும் அவன் பண்ணுற அந்த தொழிலும் வந்து என்றைக்குமே அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. இன்னைக்கும் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காரு, படம் பண்ணணுங்கிற அந்த தினசரி ஆண்ட பேசுவார். நான் ஒரு பக்கம் போயிட்டேன், நான் ஒரு துருவமாக அவர் ஒரு துருவமாக போயிட்டேன், இல்லைன்னா நானே வச்சு படம் எடுத்திருப்பேன். ஏன்னா சும்மா எல்லாரும் ஒருத்தர் ஒதுக்குறாங்க கூட நம்மளும் ஒதுக்கிடக்கூடாது. அவர்கிட்ட ஒரு திறமை உண்டுங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு ஷார்ட் பீரியட்ல இன்னைக்கு காலையில தான் எல்லாரையும் கூட முடியல, ஏன்னா எல்லாருக்கும் 1000 வேலைகள் இருக்கும். இப்போ நம்ம விழாக்கு தான் வரணுங்கிற அவசியமும் கிடையாது. நான் எதுக்கு சொன்னேன்னா, எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதுங்கிறக்காக கிருஷ்ணன் அந்த நாராயணசேனை எதுக்கு இங்கே ஒப்பிட்டோம் என்ற, எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதும், அவர்கள் தான் பலசாலிகள். வேற எல்லாம் வந்து இருந்தாலும் எனக்கு அந்த வந்தவர்கள் பலசாலிகள். எனக்கு உண்மையானவர்கள் வர முடியலன்னா நான் வருத்தப்பட கிடையாது. கோமல் சர்மாவுக்கு வரணும்னு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு, மத்தியானம் தான் சொன்னேன், போதும். அவங்களும் ஒரு நடிகை தானே, கோமல் சர்மாவும் ஒரு நடிகை தானே,
எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக அவங்க நிறைய படம் பண்ணுவாங்க.